நம்முடைய அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் பலவிதமான சிந்தனைகளினால நம்மை நிரப்பிக் கொள்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெளியில் போகும்போது பலவிதமான இடங்களுக்கு போகிறோம், பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம், பலவிதமான மனிதர்களை சந்திக்கிறோம். இது பத்தாததுக்கு நம்முடைய மொபைல், அதில் நிறைய உலக காரியங்களை நாம் பார்க்குறோம். இன்னும் செய்தித்தாளை படிக்கிறது, நிறைய காரியங்களை கேள்விப்பட்டு அதை முழுவதுமாக நம்முடைய மனதில் நம்ம நிரப்பிக் கொள்கிறோம். அதில் பெரும்பாலான காரியங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் தான். ஒரு மனிதன் எதை கொண்டு தன்னை நிரப்பிக் கொள்கிறானோ அதையே சிந்திக்கிறான், அதை தான் பேசுகிறான். அவனுடைய செயல்பாடுமே அப்படி தான் மாறி போகுது. இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, பெரும்பாலும் உலக பிரகாரமான வழிகளையே கிறிஸ்தவர்களாக இருந்தும் நாம் தெரிந்து கொண்டு அதிகமாக அதிலேயே நாம் பயணிக்கிறோம். யோசிச்சு பாருங்க, நாம் எந்த அளவு வேதத்தை கொண்டு நம்மை நிரப்பிக் கொள்கிறோம், நம்முடைய இருதயத்தை எந்த அளவு வேதத்தை தியானித்து நாம் அதை நிரப்பிக் கொள்கிறோம், தேவனோடு நம்ம எவ்வளவு நேரம் ஜெபத்திலையும் வேதத்திலையும் அந்த உறவாடுதலை கொண்டு இருக்கிறோம். யோசித்து பாருங்க, உலகம் எவ்வளவாய் நம்மை ஆதிக்கம் செலுத்துது, நாம் தேவனுக்கு எவ்வளவு இடம் கொடுக்குறோம். இதுவே நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவீடுகளில் நாம் உலக பிரகாரமாக செல்வதற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் அதிகமான அளவு வேதத்தை தியானிக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். இப்படி நாம் வேதத்தை அதிகமாக தியானித்து, நாம் அதிகமாக ஜெபித்து, அதிகமாக தேவனோட உறவில் இருக்கும்போது, நாம் அதை கொண்டு நம்மை நிரப்பிக் கொள்ளும் போது தேவன் நம்மை அதன்படியான நீதியின் வழியில நம்மை நடத்துவார். அந்த சமாதான வழியில, நித்திய வழியில நம்மை நடத்துவார். அதுல சொல்லப்பட்டிருக்கிற தேவனை நாம் அறியும் போது, கிறிஸ்துவை நாம் அதிகமாய் அறியும் போது அவருடைய அந்த குணநலன்கள் நமக்குள்ள காணப்படும். நமக்குள்ள அந்த வார்த்தை இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை கொண்டு நம்மை மாற்றுவார், கிறிஸ்துவை போல மாற்றுவார். நாம் இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களா இருப்போம். நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருப்போம். நம்ம நற்கிரியைகளை வேதத்தின்படி செய்கிறவர்களா இருப்போம். ஆனா உலகத்தின் காரியங்களை கொண்டு நம்மை நிரப்பும் போது நாம் அதுக்கு தூரம் ஆயிடுறோம். அதான் பவுல் சொல்றாரு பாருங்க, ஒரு அருமையான வார்த்தை. பிலிப்பியர் 3:8 அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன்னு சொல்றார். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமான வேதம் சொல்லுது. ஆகவே அன்பானவர்களே, இந்த பொல்லாத உலகத்துல நம்மை தற்காத்து கொள்ளவும் தப்புவித்துக் கொள்ளவும் அதிகமாய் வேதத்தினாலும் ஜெபத்தினாலும் நம்மை நிரப்பிக் கொள்வோம். God bless you.